தீர்த்த கிணறுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள மாடை பழமையாக படி இப்படி தான் போகும். இது வந்து பார்த்தா செங்குத்துன போகுது 300 ஐஸ். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எப்படி நினைப்பாங்க, வவுனியாண்டா ஒரு வயல் இருக்கு, குளம் இருக்கு, அப்படி தான் நினைப்பாங்க. வவுனியாவில் இப்படி ஒரு நல்ல ஒரு மலை ஒன்று இருக்குண்டு மோஸ்ட்லி ஆகலையும் தெரியாது. உங்களோட யார் விருப்பம் வேண்டாம், ஒரு பேர் சுடர். அதுக்கு அங்கே ஒரு பேர் ஒன்று இருக்கா சொல்ல நான் விருப்பம் இல்லை. பிறகு இந்த கோயில் பேர், அதனால் சுடர்ன்னு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பிறகு போகும்போது தெரிஞ்சு கொள்வீங்க மற்ற சுடரோட என்ன பேர் வருதுண்டு. மற்றது வந்து எங்களோட ஜரீஸ்வரர், இவர் வந்து இதுக்காண்டியே வந்திருக்கார். மற்றவர் வந்து வீடியோ எடுக்கிற இதில் வந்து இங்கே போயிட்டார். அவர் முக்கிய காட்டும், அவர் ஒரு ரெஸ்லிங் மாஸ்டர்ன்னு சொல்லலாம். பல அவார்டை வேண்டியிருக்கார். அதனால அவர்கிட்ட முகத்தை காட்ட விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொன்னாரா. நான் சூறாக காட்டுவோம். இந்த அங்கே நிற்கிறார், காட்டணும் கூட போட்டோம். இந்த வடையும் வாழைக்காயும் போடுற மரவள்ளிக்கிழங்கு, வாழைக்காய் இல்லையா மரவள்ளிக்கிழங்கா, அதில் லைட்டாக வாழைக்காய் மாதிரி இருந்ததால நாங்கள் வாழைக்காய் சொல்லிட்டோம். லைட்டாக தூவிடும், லைட்டாக நம்மளை கட்டிட்டாங்க போது தூவி விடும் லைட்டாக. வடக்கடைக்கு வந்தோம். அதில் வந்து ஒரு அண்ணர் அதுக்காக இப்போ எப்படி கோயிலுக்கு போகிறேன். இந்த நெடுங்காணி பள்ளிக்கூடத்துலேருந்து கூழாங்குளம் வீதியிலேருந்து போயிருக்க ஒலுமடை சந்தியிலேருந்து 7 கிலோமீட்டர். நீங்கள் வடக்குநாரை மலை ஆதிசிவன் மலை 7 கிலோமீட்டர். அண்ணன் கேட்டாச்சுன்னா 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த போனால் வந்து இந்த வடக்குநாரி மலைக்கு போகலாம்னு சொல்லியிருக்கார். சரி, ஓகே, நன்றி, போயிட்டு வரோம். 4 கிலோமீட்டர் தூரம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக தேவல் ரோட் தான். கார் ரோட்டில் வந்துட்டு முடுக்கில் வந்து தேவல் ரோட்டுக்கு அளவு போகிறோம். கொஞ்சம் புரிதியாக இருக்க போது செய்கிறது வட்ட வெயில் வர அடிக்குது. நடு வயதுக்குள்ள பாறைக்கு மேலே இப்படி ஏறப்படணும்னு தெரியாங்களே இருக்குது. நாங்கள் விடிய வர தான் பிளான் பண்ணோம். அது பிளான் அப்படியே கொஞ்சம் போய் வேறு லேட் ஆகிடுச்சு. அதனால இன்னும் லேட் ஆகிடுச்சு. லேட் ஆகி வந்து கட்டன் பெய்து போய் 12 மணிக்கு தான் நிற்க போகிறோம் போல. போயிட்டு பார்ப்போம். கிராமத்தை தாண்டி பாலமூட்டில் அந்த வடக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்துக்கு போகிறோம். உண்மைக்கும் வந்து ஒரு நல்ல பயணம் ஒன்று அமைக்க போகுது. அப்படின்னா நடு காட்டுக்குள்ளே தான் வந்து அந்த கோயில் இருக்குது. நாங்கள் வந்து போகிறோண்டா டிராக்டர்லேயோ சரி பைக்லேயோ சரி தான் போகலாம். இல்லாட்டிக்கு நடந்து போவோம். சைக்கிளில் போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போகிறது. நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் போனதில்லை. இது எங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் இருக்க போகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். போகும்போது சரி வந்து பாதை சரியான மோசமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து போகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் காட்டுப்பாதை உள்ளுக்குள்ளால் வந்து. அதை வந்து இந்த நைனாமட் பனப்பகுதின்னு சொல்லுவோம். சரியான மோசமான இடம் தான். நாங்கள் வந்து முதல் வந்த படியங்களோடு தான் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் படியங்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட தான் சேர்ந்து போயிட்டுருக்கோம். இப்போ எப்படி நான் போகும்போதே வந்து இந்த ஆலயத்தை பற்றி சும்மா சொல்லிட்டு போகிறேன். எப்படின்னு இந்த ஆலயம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் எப்படின்னா நியூஸில் பார்த்து சரி பேப்பரில் படித்து சரி தான் தெரிஞ்சிருக்கும். அது வந்து பல சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு கோயில்னு சொல்லலாம். சும்மா போயிட்டு வழிபடுறேன்டா அது முடியாது. ஏன்னா வந்து இதில் வந்து கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு எப்படின்னா இப்போ இலங்கை தொல்பொருள் திணைக்களம் இருக்குது தானே, அது வந்து இதை வந்து ஒரு பௌத்த இடமாக வந்து பிரேரணப்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்னா வர்த்தமான பப்பதா விகாரை என்ற பேரில் வந்து இதை பிரேரணப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டுமானப்படி ஒன்று செய்கிறதோ இல்லாட்டிக்கு வந்து நார்மலாக ஒரு பூசையை வந்து கொஞ்சம் பெருசாக செய்கிறதோ அது எல்லாத்துக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு நார்மலாக அப்படி தான் செய்ய முடியும், வேறு ஒன்று செய்ய முடியாதுன்ட்டு இப்போ அவங்க ஒரு சட்டம் ஒன்று விதிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்யலாம். இப்போ நைட்டு வந்து இந்த நைட் நிற்கக்கூடாது அப்படி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்க வந்து சொல்கிற டைமுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வந்து பூசை செய்யலாம். அல்லது போகிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே வந்து பூசை செய்கிறது அதுக்கெல்லாம் ஒரு டைம் வச்சுருக்காங்க. இல்லாட்டிக்கு வந்து கைது செய்கிறது அப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் முன்னுக்கு நினைக்கிறேன் 2-3 வருஷமோ இல்லாட்டி போன வருஷம் ஏதோ சம்திங் போல் கணக்கு பிரச்சனை நடந்தது. அந்த மகா சிவராத்திரி நடந்தது தானே, அது வந்து இங்கே வளமையாக வந்து செய்கிறவே
அது வந்து பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றது மகா சிவராத்திரி. அது மாதிரி செய்கிறதுக்கு போக வந்து அங்கே பூசாரி அவங்களெல்லாம் கைது பண்ணி பக்தர்கள் எல்லாத்தையும் கைது செய்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது. தமிழ் மக்களால் வந்து போராட்டம் எல்லாம் நடைபெற்ற ஒரு கோயில் ஒன்று தான் இது. நீங்கள் பழைய நியூஸ்களை எடுத்து பார்த்தா தெரியும் என்ன நடந்து உண்டு. ஒரு அப்படியான கோயில் உண்டு. மற்ற எப்படின்னா இங்கே வந்து சிலைகள் எல்லாம் இருந்ததானே, அந்த பாரம்பரியமாக வந்து முதல்லாம் சிலைகள் எல்லாம் வச்சுருந்தவை. அந்த சிலைகள் எல்லாம் வந்து இனம் தெரியாத நபர்கள் எல்லாம் உடைச்சு ஒரு பெரிய இதை செஞ்சிருந்துட்டு போயிருந்தவை. அது வந்து எங்களுக்கும் வந்து நியூஸில் பார்க்க தான் முதல் தெரியும். ஆனால் பிறகு வந்து நாங்கள் இப்போ நம்ம வாரம் புதுசாக வாரம் தானே, இப்போ அதில் வந்து இந்த இப்படியான இதுகள் வந்து கேட்டு அறிஞ்சுக்கணும். இப்படியான பிரச்சனைகள்லாம் நடந்துண்டு. இதில் வந்து ஒரு அரசியல் தலையீடுகள் வந்து இது ஒரு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் தலையீடுன்றது என்ன, இந்த கோயிலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான இதுகள் வந்து கூட செஞ்சு கொண்டிருந்தவை. ஏண்டா ஒரு பாரம்பரியமான கோயில் தானே, அது எப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதான ஒரு பழமையான ஒரு கோயில்னு சொல்லலாம். முதல் முறையாக இப்படி நான் ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, என்ன எந்த ஒரு விலங்கு தான் நினைக்கிறேன். இங்கே கோயிலுக்கு இங்கே வந்து ஒரு கல்லுப்பாறை ஒன்று, கல்லுப்பாறை சேர்த்தானே இருக்குது. அதுக்குள்ள வந்து ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சுரங்கம் மாதிரி போய் கொண்டிருக்கான். அதை வந்து எப்படின்னா இதில் இருந்து ஒரு வேறொரு இடத்துக்கு போகுது. அந்த அதுக்குள்ளே ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த வவ்வால் வந்து உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்குது. ஒரு பெரிய சுரங்கப்பாதை உண்டு. ஆனால் இது வந்து இப்போ வந்து அந்த சுரங்கப்பாதை வந்து மூடி இருக்காங்க. அது மூடினாங்களோ இல்லாட்டிக்கு இயற்கையாக மூடிச்சோ தெரியல. ஆனால் இது ஒரு பெரிய சுரங்கம் உண்டு. அவன் உள்ளுக்குள்ள வவ்வால்லாம் போயிட்டு இருக்கான். இந்த பாதை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வேறொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்கே இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு தானே, அப்படி வந்து ஒரு நீண்ட இதாக வந்து இருக்குது. இங்கே இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஆனால் இடையில வந்து அந்த பாதை இருக்கிறதாகவும் ஆரம்பம் மட்டும் மூடி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பாருங்க, இந்த வவ்வால் எல்லாம் போகுது உள்ளுக்கால. ஒரு சின்ன ஒரு இடம் தானே இது. கல்லுப்பாறை தொடர்ச்சியா இங்க அலையும் அப்படி அடிச்சு வச்சுருக்கான். இந்த லைனுக்கு அப்படியே இருக்கு. இங்க வரும்போது வந்து ஒரு கால் வடிவில் ஒன்று இருக்குது. சூறா அப்படியே கால் மேலே தான் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே பார்த்தா அதுதான் வந்து இந்த கோவிலில் தீர்த்த கிணறுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள எப்படி இது அடையாளம் வந்துருந்தீங்களா, அப்படியே கால் மாதிரியே இருக்குது. இது வந்து தண்ணி வந்து எப்படி வெயில் அடித்தாலும், இப்போ சரியான வெயில் தான், ஒரு இடம் தண்ணி இல்லை அங்கே பக்கம். ஆனால் இதுக்குள்ள வந்து இந்த கல்லுப்பாறைக்குள்ள எப்படி தண்ணி இருக்குன்றே அதிசயமாக தான் இருக்குது. அதனால தான் தீர்த்த கிணறு வச்சுருக்காங்க போல். அப்படியே மேலே போயிட்டு பாவம் என்ன இருக்கான்னு. முருகண்டா இது. இதில் வந்து ஏறும்போது வந்து ஒரு மலையில் இடையில வந்து ஒரு முருகண்ட சிலை வச்சுருக்காங்க. ரீசெண்டாக வச்ச சிலை போட நல்லா இருக்குது பாருங்க. பார்ப்போம். எங்கடா நீங்க உன்னா சொல்றா? இந்த படிக்கு மேல ஏற போறோம். படி எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து பழமையா படி இப்படி தான் போகும். இது பார்த்து பார்த்தா செங்குத்துன போகுது. 90 கொஞ்சம் பதிவா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்க போது முடியல. என்னடா அப்படியே என்னடா சொல்லி வைக்க? ஆறு மணிதான் ஆரந்த மணிதான். இதுக்குள்ள எப்படி ஏற போறோம்னு தெரியல.
நீங்களே பாருங்க எப்படி இருக்கு. ஒரு கீழே ஏறி வரான். அடே காப்பாத்தீங்களா காப்பாத்தீங்களா, புடிடா இது வந்து இது இல்லாம என்ன ஆகுறீங்க? எப்படியா இருந்தீங்க? கயிறு இல்லையா? நல்லா இருக்கு. ஓ ஓ இந்த வியூவே சும்மா சூப்பரியா இருக்குது. இதை விட மேல போறோம் இன்னும் கொஞ்சம் கூட. வவுனியால ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. வயல் மட்டும் தான் இருக்குது. இங்க வந்து பார்த்தா அந்த இது வவுனியால விட விஷயம் இருக்காது. அட்வென்ச்சர் பயணமே மேற்கொள்ளலாம் வவுனியாவுக்குள்ள. ஏறுவோம் மேல இன்னும். பயமா இருக்குது. காத்து ஒரு அடிக்குது. காப்பாத்துங்க இறைவா. வரமா வந்துட்டோம் ரீச் ஆகி என்ன கடைக்கு தான் வர இன்னும் காட்டவே மாட்டேன். காய்ஸ் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அரசர் வச்சிருக்காங்க. சிவன் கோயில் எப்படி என்றால் 300 அடி உயரத்தில் இருக்குது. சரியா 300 அடி உயரத்தில் இருக்குது. மற்றும் வந்து 5 தலைமுறைகள் கடந்த கோயிலை வந்து காட்டிட்டோம். வந்து சிவன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து வேறு லெவல் இருக்குது. 300 அடி உயரம் தானே. 300 அடி உயரத்தில் வந்து இதுலேருந்து வியூ பாயிண்ட் எல்லாம் வேறு லெவல் இருக்குது. இப்போ வவுனியாவுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி ஆக்களுக்கு வந்து தெரியாது வந்து இப்படி ஒரு இடம் இருக்கட்டு. இப்போ எப்படி நினைப்பாங்க வவுனியாண்டா ஒரு வயல் இருக்கு குளம் இருக்கு அப்படி தான் நினைப்பாங்க. வவுனியாவில் இப்படி ஒரு நல்ல ஒரு மலை ஒன்று இருக்குண்டு மோஸ்ட்லி ஆக்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்னையாவது கண்டக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருங்க. உண்மைக்கு ஒரு வேறு லெவல் இடம் உண்டு. இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனை நடந்தாண்டா வெடுக்குநாரி மலை இருக்குது தானே. இது வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் கோயில்லாம் கீழே இருக்குது. இப்போ அதில் வந்து என்ன பிரச்சனை வந்தேன்டா இந்து சமயம் இருக்குது மற்ற பௌத்த சமயம் இருக்குது தானே. அப்போ 2 சமயத்துக்கு இடையிலான ஒரு சண்டை இல்லாட்டிக்கு சண்டைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை மாதிரி ஒன்று வந்துட்டு இது வந்து இந்து ஆக்களுக்கு சொந்தமா இல்லை பௌத்த ஆக்களுக்கு சொந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு. இப்போ அதனால வந்து என்ன சிக்கலண்டா சைவாக்கள் வந்து இங்கே சிவன் கோயில் தானே. இப்போ சிலர் ஒரு பெரிய இடையூறு ஏற்படுத்தினாங்க. நீங்க இங்க வர முடியாது, பூசைகள்லாம் செய்ய முடியாண்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து மற்ற வந்து என்ன பிரச்சனை இருந்தா தொல்பொருள் ஆராய்ச்சி கடந்த 2000 ஒரு இடம் உண்டு. இப்ப அந்த பிரச்சனையை முடியிருந்தது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் வந்து பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து இந்த கோயில்ல வந்து பூசைகள் எல்லாம் செய்யறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இப்பயும் ஒரு பிரச்சனை இல்லை. முதல் வந்து பிரச்சனைகள் இருந்தது. இப்போ எல்லாம் ஓகே ஆயிட்டு தான் சொல்ல முடியும். சுற்றி காட்டுறேன் இப்படி இருக்குண்டு வேற லெவல் பிளேஸ் உண்டு. இப்போ நீங்க வந்து மழை டைம் வந்தா அட்வென்ச்சர் பயணம் மட்டும் தானே வாரது. மழை டைம் வந்தா எப்படி ஃபீல் ஆகும்டா இது ஒரு லைக் ஒரு முரளியாவோ கேண்டியோ அந்த ஃபீல் ஒன்று கொடுக்கும் இந்த இடம்.
வா வா வா. இறங்கி வரும்போது தான் ஒரு பெரிய சீன் விட்டுருக்கு. எப்படின்னா ஏறுறது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏறிட்டோம், இறங்குறது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் இருந்து கொஞ்சம் கயிறை பிடிச்சி தான் வரணும். கொஞ்சம் கை ஸ்லிப்பாக என்ன கீழே போயிடும். வந்துகிட்டு இருக்கான் பாருங்க, தவண்டு வந்துகிட்டு இருக்கான். மேலே ஒருவனுக்கு ஒரு கை வேறே இல்லாது. அவன் எப்படி வர போறான்னு எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சிரிச்சிட்டே இருக்கான் மேலே இருந்து. அந்த மலைக்கு கீழே இறங்கி வரும்போது இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது எப்படின்னா இந்த சேப்பை பார்த்தவங்களுக்கு எவ்வளோ இருக்கு என்ன உண்டு. இது வந்து இந்த பாம்பின் தலையின் சேப்பில் இருக்கபடியா இது வந்து பாம்பு மலைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அது கீழே பாம்பு சுடாக ஃபுல்லாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே வச்சுருக்கான். முன்னுக்கு கொண்டு வந்து காட்டுறவங்களுக்கு வியூ பாயிண்ட் அப்படி இருக்குண்டு பாருங்க. அப்படியே பாம்பின் தலை மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து நிற்கிறோம்டா ரெண்டு இதை அப்படியே இடத்துக்கெல்லாம் பார்த்துருக்கான். இப்போ நேரம் சரியாக 2 மணி இருக்கும். இன்னும் லஞ்சுக்கு போயிடுவேன் யோசிச்சுக்கொண்டிருக்கான். அதை என்ன லஞ்சுக்கு என்ன செய்வோம். பக்கத்தில் கடையை காணல, கடையும் நல்லா தெரியல. முல்லைத்தீவுக்கு போயிட்டு சாப்பிடுவோன்ற ஒரு பிளான் உண்டு. இந்த பார்த்தா தெரியும் முன்னே செட் ஆகிருக்கோம். முன்னே ரெடியாக இருக்கா. முன்பு மரத்தை காட்டுறோம். நான் புளிய மரம் சட்டப்படி இருக்குது. இப்படியே படுத்துருக்கோம். இப்படியே படுத்துடலாம் போலான்னு தெரியுது. படுத்தா சூப்பர் நித்திரம்னு இப்படியே வருது. வந்தது பைக் தானே, நல்ல வெயில் வேறு, வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்டு படுத்துட்டுனா சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பாடு கிடைக்கல. பாப்பா என்ன செய்வோம்.